அஸ்தஈஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ போன தடவை நம்ம 36வது சூறாவை பார்த்தோம். அதில் எந்த கடைசியா எந்த ஆயத்து வரையும் பேசியிருந்தோம் பார்த்து ஆரம்பிங்க. 32 வரைக்கும் பேசியிருக்கோம். சரி, 32 பேர் 33 படிங்க. 36ல 33. அன்றியும் இறந்து கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஓர் அத்தாட்சி ஆகும். இறந்து கிடக்கும் பூமி அவர்களுக்கு ஓர் உண்மை ஆகும். அத்தாட்சி ஆயத்து ஆகும், உண்மை ஆகும். என்ன உண்மை? படிங்க. பின்னர் மழையினால் அதனை நாமே உயிர்ப்பித்து, பின்னர் மழையை கொண்டு அதில் மழை பொழிவித்து, பூமியை பொழிவித்து, அதிலிருந்து உயிர்களையும் எல்லாவற்றையும் நாம் உண்டாக்கினோம். அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம். அதிலிருந்து உணவு வகை அனைத்தையும் நாம் அதிலிருந்து வெளிப்படுத்துகின்றோம். அதிலிருந்துதான் இவர்கள் உண்கிறார்கள். இதிலிருந்து தான் நாம் அனைவரும் சாப்பிடுகின்றோம். இந்த மனிதர்கள்லாம் எதை சாப்பிடுறாங்கன்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். 34. மேலும் அதில் நாம் பேரித்த மரங்களினாலும் திராட்சைகளினாலும் தோட்டங்களை உண்டாக்குகிறோம். இன்னும் அதில் நீர் ஊற்றுகளை பீரிட்டு ஓட செய்கின்றோம். 35. அதன் பழங்களை அவர்கள் உண்பதற்காக, ஆனால் அவர்களுடைய கைகள் இதை உண்டாக்கவில்லை. ஆகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இப்போ இவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்காக உண்டாக்கி ஏற்படுத்தி நீங்க நன்றாக சாப்பிடுவதற்காக, எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவும் இவ்வாறு நாம் உண்டாக்கியிருந்தோம். இவ்வளவு காரியங்களையும் செய்து என்ன இவ்வளவு வாங்கி சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமா இருந்து கொண்டு எனக்கு அவர்கள் நன்றி செலுத்துவதில்லை. நன்றி செலுத்த போட்டிருக்குது. நன்றி செலுத்துவதில்லை. உங்களுக்கு போன தடவை சொன்னேன், நன்றி செலுத்துவது என்ன என்பதை ஆயத்து மூலமாக காட்டியிருந்தேன் உங்களுக்கு. 35வது சூறாவில் 29, 30 ஆயத்துக்களில் நன்றி செலுத்துவது என்றால் என்ன என்று உங்களுக்கு முதல் முறையாக நன்றி என்ற வார்த்தைக்கு குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு காட்டினேன். அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வளவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சந்தோஷம் வாழ வச்சு இவனா செய்யறான், இவனை மழையை உண்டாக்கினா, இவனா காய்கறிகள் பழங்களை உண்டாக்கினான், சாப்பிடு பொருள்கள் எல்லாம் இவனை உற்பத்தி செய்தான். அனைத்தையும் நான் இவர்களுக்காக செய்தேன். அனைத்தையும் நான் இவர்களுக்காக செய்தேன். அனைத்தையும் நான் இவர்களுக்காக செய்தேன். ஆனால் அவ்வளவே சாப்பிட்டுட்டு உண்டுட்டு தின்றுட்டு எனக்கு நன்றி செலுத்துவதே கிடையாது. இப்போ நன்றி செலுத்துவது என்றால் இந்த குர்ஆனை ஓதி சலாத்தை நிலைநிறுத்தி நாம் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்களோ இவர்கள்தான் நன்றி செலுத்துவர்கள் ஆவார்கள் என்று 35ல 29, 30 நீங்க படிச்சிருப்பீங்க. குறிச்சு நன்றி செலுத்துவது என்றால் குர்ஆனை ஓதணும், அதன்படி நடக்கணும், சலாத்தை நிலைநிறுத்தணும், ஜக்காத்து கொடுக்கணும்ப்பா. இந்த 3 விஷயங்கள் இவை ஒழுங்கா செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்று அர்த்தம். சரி, அடுத்து படிங்க. பூமி முளைப்பிக்கின்ற எல்லாவற்றையும் இவர்களையும் இவர்கள் அறியாதவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தானே, அவன் மிகவும் தூய்மையானவன். இப்ப தன்னை பற்றி சொல்றேன். ஒரு படைச்சானே, அவன் யார் தெரியுமா? தூய்மையானவன். கடைசியில தூய்மை, பரிசுத்தம், பசுபஹானல்லது மிக பரிசுத்தமானவன்.
இந்த விஷயத்தை கொண்டாந்து அடக்கிறான். அனைத்து படைப்புகளும் அனைத்து செயல்களும் அனைத்தையும் படைச்சானே யார் தெரியுமா? தூய்மையானவன், மிக தூய்மையானவன். இப்போ அல்லான்னு சொல்லல, மஸ்ஜில் ஹராம்னு சொல்லல, தீன் இஸ்லாம் சொல்லல, எதுவுமே சொல்ல, தூய்மையானவன். அந்த தூய்மையானவன் விஷயத்தை, அவன் சொன்ன விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும். தூய்மை உடையவர்களை தவிர மற்றவரும் இந்த குர்ஆனை தொட மாட்டார்கள், தொட முடியாது என்று 56, 79 பார்த்துட்டீங்க. கடைசி அனைத்து பேஸ் என்ன நிக்குன்னு கேட்டா தூய்மை, பரிசுத்த தன்மையில நிக்குது. இப்போ நம்ம பரிசுத்த தன்மை அடைஞ்சாதான் இந்த குர்ஆன் புரியும். இப்பேற்பட்ட மக்களை அல்லாஹ் தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான் என்பது இப்போ 4:47 ஒழுங்கா 49 சரியா புரிஞ்சிருப்பீங்க. உனக்கு கஷ்டம் இல்லையா சொன்னது? இப்போ கஷ்டம் இல்லையா? அது ஒழுங்கா புரிஞ்சு தெரியாட்டி உடனே சொல்லி விளக்கம் சொன்னாது. நீங்க சரியா சொன்னாதான் என்ன 300-400 பேர் பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் பொதுவா அமைஞ்ச அதுக்காக கேட்டுட்டு நான் பேசுறேன். இப்ப தூய்மை கடைசி ஊழல் சொல்லிட்டு ஊழல் படைச்சான அவன் யார் தெரியுமா? அவன் தூய்மையானவன். அப்ப தூய்மையானவனாக நீங்க ஆனாதான் இந்த குர்ஆனை நீங்க தொட முடியும், அல்லாஹ்வை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது 37. இரவும் இவர்களுக்கு ஓர் அத்தாட்சி ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. இரவும் இவர்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு ஓர் உண்மை ஆகும், ஆயத்து ஆகும். இரவு ஒரு உண்மையாகும். என்னப்பா இரவு? கண்ணிலே தெரியாது, இருட்டு. கண்ணு உள்ளவனும் தெரியாது, கண் இல்லாமல் தெரியாது. இருட்டு பத்தி இந்த இருட்டு, இந்த இரவு, இந்த நைட்டு அவர்களுக்கு ஒரு உண்மையாகும், மகத்தான உண்மையாகும். இப்ப இரவு நேரத்தை தான் அல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்க படிச்சிருப்பீங்க. அதன்படி எந்திரிச்சு இரவு ஓதிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். அது இப்ப எந்த சந்தேகம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எவ்வளவு முக்கியம்னு இரவு பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அது என்ன செய்ய, எப்படி ஓதவேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதன்படி இப்ப நீங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எந்த சந்தேகம் இல்லாம நம்புறேன் நீ எல்லாம் ஓதிட்டு இருக்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி ஓதிட்டு இருக்கிறேன், இரவு நேரத்தை ஓதிட்டு இருக்கிறேன். அதனால இரவு மகத்தான ஒரு உண்மையாகும். அதிலிருந்து பகலை கலற்றி விடுகிறோம். அதிலிருந்து பகலை கலற்றி விடுகின்றோம். இரவு வர 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 பகல் போயிருச்சு. இப்போ எனக்கு இப்போ மணி இப்போ 6-7 மணி ஆக போகுது. சாயங்காலம் ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சு. உங்களுக்கு 11:30 மணியோ 12 மணி தெரியல. இப்போ நீங்க பகல் பொழுது இருக்கிறீங்க. நான் இப்போ இரவு வருது. இப்போ பகல் கலந்து போயிடுச்சு, கலந்துட்டே வருது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா பகல் பொழுது போயிடும். இப்போ முழுமையா இருட்டுல வந்துடும். இன்னும் 1/2 hourல முழு இருட்டுல வந்துடுவேன். நீங்க முழு பகல் இருக்க போறீங்க. பகலை இரவிலிருந்து கலற்றி விடுகின்றோம். இரவு வர பகல், பகல் வர இரவு, இப்படியா போயிட்டு இருக்கு. தவிர ஒண்ணு கலந்துடாது, ஒண்ணு முந்தாது. இரவு பகல முந்தாது, பகல் இரவு முந்தாது. ஒவ்வொன்றும் ஆர்டர்படி ஒன்பை பின்னால வந்துட்டே இருக்கு. இரவு பின்னால பகல் அப்படியே சுத்திட்டே வருது. அதனால் இவர்கள் ஆழ்ந்த இருளில் ஆகி விடுகிறார்கள். அப்போ இப்ப இருளை கலற்றி விடணும்னா பகல் பொழுது போன பிறகு, இரவு வந்த பிறகு முற்றிலும் இரவில் அவர்கள் சூழப்பட்டு விட்டார்கள். இந்த மனிதர்கள் முற்றிலும் இரவில் சூழப்பட்டு விட்டார்கள். 38. இன்னும் சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சூரியன் அல்லாஹ் சொல்லிய அந்த வட்ட வரைக்குள் நீந்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. சூரியன் ஒரு இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி போற வச்சு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அது தன்னை சுத்திட்டே அந்த இடத்துல நிக்குது சூரியன். ஒரு குறிப்பிட்ட 1 கிலோமீட்டர் இந்த பக்கம், 1 கிலோமீட்டர் இந்த அதுக்குள்ளேயே சொன்னபடி சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் வெளிச்சம் எப்ப வந்துட்டு இருக்குது. பூமி சுத்த 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 ஒரு பக்கம் இரவும் பகலும், இரவும் பகலும் சூரியன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. பூமி மேல சூரியன் அடிச்சிட்டு இருக்குது. பூமி சுத்திட்டே இருக்குது. சுத்த சுத்த எங்கெல்லாம் வெளிச்சம் படுதோ அது பகல், பின்பக்கம் இருளா போயிடுது, திருப்பி சுத்துது. அப்படி இரவும் பகல் மாறி மாறி வருகின்றது.
சூரியனும் அதுக்கு சொன்ன இடத்திலேயே நின்றுகிட்டு சுத்தி கொண்டே இருக்குன்னு தவிர இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகல சூரியன். அப்படி போயிடுச்சுண்டா இரவு பகலெல்லாம் தடுமாறி போயிடும், எல்லாமே தலைகளா போயிடும். இதுதான் நீங்க படிச்சுக்க. சூரியன் இருந்த இடத்துல இருந்து சிறு தூரத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது. பூமி தன்னைத்தானையே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுத்தி கொண்டு வருகின்றது. சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 நாட்களும், தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருவதற்கு ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல். தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்தி கொண்டு இந்த இதான் பூமியினுடைய சுற்று நீந்தும் இடமும் சூரியனுடைய நீந்தும் இடமும் இப்படியா அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லுங்க சொல்லுங்க. 17:78 ஆயத்துல சூரியன் சாய்ந்ததில் இருந்துன்னு வருது இல்லைங்க சார்? அப்ப அதுக்கும் இது என்ன சார்? அது சூரியன் சாய்ந்தது இருந்து இப்ப எனக்கு ஈவினிங் ஆச்சு, சூரியன் சாஞ்சிருச்சு. சாயும் காலம், சாயும் காலம், அதாவது சாயங்காலம் சாயங்காலம் சொல்றீங்க. சூரியன் சாய்ந்தது இருந்தா சூரியன் அடைந்ததிலிருந்து, சூரியன் அடைஞ்சிருச்சு. இப்ப சூரியன் அடைஞ்ச போய் வருது, இப்போ இரவு வருது. சூரியன் சாய்ந்ததில் இருந்து, சாயும் காலம், சூரியன் முற்றிலும் அடைஞ்சு இருள் ஆரம்பிக்குது, இரவு நேரம் ஆரம்பிக்குது, அதிலிருந்து அர்த்தம். புரியுதா புரியலையா? சரிங்க சார். அதாவது சூரியன் சன்செட், இப்ப எனக்கு சன்செட் ஆக போகுது. சூரியன் சாய்ந்த இருந்து அப்ப இருட்டு வந்துடுது, இரவு வந்துடுது. இப்ப இரவு நேரத்தில் இருந்து என்று நாம் அர்த்தம் கொள்ள. சூரியன் சாய்ந்து இருந்து, இப்ப நம்மளுக்கு மெட்ராஸ்ல 6:30க்கு 6 o'clock இப்போ சூரியன் சாஞ்சிருது. சூரியன் சாய்ந்ததில் இருந்து, அதிலிருந்து உங்களுடைய இதை நிலைநிறுத்துங்கள், சலாத்தை நிலைநிறுத்துங்கள் வருது. சரியா புரியுதா தம்பி? சூரியன் சாய்ந்ததில் இருந்து, சன்செட் அல்லது சாயும் காலம், சாஞ்சிருச்சு. அதை வச்சுதான் சாயங்காலம் 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 பேசுறோம். 3:30 மணிக்கு சாயுது, 4:30 மணிக்கு இன்னும் சாஞ்சிருது, 5:30 மணிக்கு இன்னும் சாஞ்சிருது. இன்னைக்கு 5:45க்கு டோட்டலா சூரியன் மெட்ராஸ்ல சாஞ்சிருது. 5:45 லேசா இருட்டு ஆரம்பிக்குது. அந்த இருட்டு ஆரம்பத்தில் இருந்து அல்லது சூரியன் மொத்தமா சாய்ந்ததில் இருந்து என்ன வரை அர்த்தம் தான். புரியுதா? சூரியன் அதாவது சலாத்தை நிலைநிறுத்தக்கூடிய நேரம் அது. சூரியன் சாய்ந்திலிருந்து இரவின் இருள் சூழும் வரை, அந்த இரவு நேரம் இருக்கும் வரை, இருட்டு இருக்கும் வரை சலாத்தை நிலைநிறுத்துங்கள். புரிஞ்சதுல? படிங்க. இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனுமாகியவன் விதித்ததாகும். இது விதிக்கப்பட்ட விஷயம். என்னைக்கு வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்னையிலிருந்து இதே மாதிரி எல்லாமே தன்னுடைய வட்ட வரைக்குள் அவன் விதித்த விதிப்படி தன்னுடைய செயலில் நீந்தி கொண்டும் சுற்றி கொண்டும் இருக்கின்றன. எதுவுமே நிக்கல, எல்லாமே தோட்டா சுத்திட்டு இருக்கு. ஆண்டவன் படைச்ச படைப்பில் அவ்வளவு கோலங்களை படிச்சுக்கிறான, அந்த கோலங்கள் அனைத்தும் நிக்கல, எல்லாம் வேகமா சுத்திட்டே இருக்கு. அவ்வளவு சுத்திட்டே தவிர எது நின்று இல்லை. அவ்வளவு 9 நவ கிரகங்கள்னு சொல்றாங்க. அந்த அவ்வளவு கிரகங்களும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத கிரகங்களும் இந்த பூமிய சூரியன் சுத்திட்டே இருக்கு. சுத்துறதுனால நிக்குது. அது சுத்தாட்டி விழுந்துரும். எப்படி பம்பரத்தை நீ சுத்துனா நிக்குது, அது வேகத்துல, அது சுத்தினா பொட்டுன்னு பம்பரைக்கு விழுந்துரும். அதே மாதிரி எல்லாமே சுத்துறதுல அப்படியே நினைச்சிருக்கு, அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. இது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய ஃபேட், அல்லாஹ்வுடைய படைப்பு. இந்த மாதிரிதான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று விதித்து விட்டது. அந்த விதித்ததின்படி எல்லா பூமி, சூரியன், சந்திரன், உன்னை என்னெல்லாம் இருக்குது நட்சத்திரம் எல்லாமே தன்னுடைய செயலை செய்து கொண்டே இருக்கின்றன தவிர எதுவுமே அப்படி நின்றுல. படி. 39. இன்னும் பழைய பேரித்த மட்டையை போல் ஆகும் வரையில் சந்திரனுக்கு நாம்
பல மன்சில்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க, சந்திரன் முதல் பிறை அப்படி லேசா கோடுமா இருக்கும்போது கண்ணுக்கு முக்காசு தெரியாத சில பேர் பார்த்துருவாங்க. 2வது பிறை கொஞ்சம் தடியா இருக்கு. இப்படியே வளர்ந்து 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 முழுசா 3 ஆகுது. பௌர்ணமி வருது. பௌர்ணமி 14 டேஸ். அப்புறம் 15th 15ஆம் நாள் வந்து திருப்பி குறையுது குறையுது குறையுது, அப்படியே சுருங்கி கூற முடியுது. இது என்ன சொல்ல, பேரீச்சை மட்டை வளைஞ்சு போயிருக்கு. பார்த்துருப்பீங்க, பேரீச்சை மட்டை வளைஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி படித்தரங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த சந்திரன் அது பௌர்ணமி ஆவரை, அவர் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வர்ற வரை அப்படியே தேஞ்சு 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 அப்படியே பேரிச்ச மட்டும் வளைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு வர்றோம். பௌர்ணமி வர்றதுக்கு முந்தையும் அமாவாசை வர்றதுக்கு முந்தையும் இந்த மாதிரி வளைவுகள் ஏற்படுத்துகின்றோம் என்று உதாரணத்துக்காக பேரிச்ச மட்டையே ஆணும் சொல்றோம். மற்றபடி ஒண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டா, வளைஞ்சு கிடக்கும், காஞ்சி போச்சா வளைஞ்சு போயிடும் அப்படியே மட்டை. இது பேரிச்ச மட்டை. அந்த மாதிரி குரான் நமக்கு இந்த சந்திரனை எப்படி தேயுது, நீங்க சொல்றீங்க தேயும் பிறை வளரும் பிறை சொல்றீங்க, அது ஆண்டவன் சொல்லி காட்டுறோம். 40. சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது. சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கலாம். ஒவ்வொன்றும் தன் விட்ட கட்டளையில சுத்திக்கிட்டே இருக்கு. நீ ஒரு காலம் சூரியன் சந்திரனை பிடிச்சிட முடியாது, சந்திரன் சூரியனை பிடிச்சிட முடியாது. அவ்வாறு சொன்னவா அந்த அளவின்படியே சுத்திட்டு இருக்கு, எல்லாம் சுத்திட்டு இருக்குது. இரவு பகலை முந்த முடியாது. இரவு பகலை முந்த முடியாது. சொன்ன நீதி இப்படிதான் நடக்கும். இரவு போக 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 பின்னாலே பகல் ஒட்டிக்கிட்டே வரும், அல்லது பகல் போக 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 பின்னாலே இரவு ஒட்டிக்கிட்டே வரும். அப்படியே எது முந்திர முடியாது. நான் ஃபர்ஸ்ட் போறேன் பேச்சே கிடையாது. இரவுக்கு பின்னால பகல், பகலுக்கு பின்னால் இரவு, இரவுக்கு பின்னால் சுத்தி கொண்டே முந்திர முடியாது. இவ்வாறே எல்லாம் நம் வட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன. இப்ப அல்லாஹ் சொல்ல, இவ்வாறு எல்லாம் அல்லாஹ் படைத்த அனைத்து பொருள்களும் தன் வட்ட வரைக்குள் அதற்கென்று சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட இடத்திற்குள் சுற்றி கொண்டு நீந்தி கொண்டு இருக்கின்றனன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆகவே சுத்தாதது நகராதது எதுவுமே கிடையாது. எல்லாம் அவன் விதித்தபடி, எப்படி படைப்புகளை படைச்சானோ, எப்படி விதிச்சானோ அந்த விதியின்படி, படைப்பின்படி, அந்த கட்டையின்படி விடாமல் என்னைக்கு படைச்ச அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. 41. இன்னும் அவர்களுக்கு ஓர் அத்தாட்சி, நாம் நிச்சயமாக அவர்களுடைய சந்ததிகளை நிரப்பப்பட்ட கப்பலில் ஏற்றி செல்வதில் உள்ளது. இன்னும் பெரிய உண்மையை காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு தண்ணியில எப்படி பாதி உண்டாக்குறது, தண்ணியை தாண்டி எப்படி அடுத்த கரைக்கு போகும் தெரியும். அது தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு நூஹ் நபி மூலமாக கற்றுக் கொடுத்தேன். எப்படி உங்க மரக்கலம் கப்பல் எப்படி செய்யணும் கற்றுக் கொடுத்தேன். அந்த கப்பல் எப்படி நீங்க அமர்ந்து செல்லுகின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இது உங்களுக்காக நான் காட்டிய மகத்தான உண்மை. இந்த கடல்ல எப்படி கடக்கிறது, எப்படி தாண்டி போறது நினைச்சிட்டு இருந்தீங்க, அது வழி உட்கார்ந்து இருந்தீங்க. முதல் தடவையாக கப்பல் கட்டும் விஷயத்தை, கப்பல் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது, அது எப்படி நாம் தயார் பண்ண வேண்டும் என்று உங்களுக்காக கற்றுக் கொடுத்தேன். அது மகத்தான உண்மை நிறைந்தது. அந்த விஷயத்தில் தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். 42. இன்னும் அவர்கள் ஏறி செல்வதற்காக அதை போன்ற நாம் அவர்களுக்காக படைத்திருக்கின்றோம். இன்னும் நீங்கள் ஏறி செல்வதற்காக கோவேறு கழுதை குதிரை இவெல்லாம் எதற்கு? அதுல ஏறி உட்கார்ந்து நீங்க செல்வதற்காக அதையும் நாம் படைத்தோம், உங்களுக்காக நாம் படைத்தோம். 43. அன்றியும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம். நாம் நினைச்சா தண்ணிக்குள்ளேயே உள்ள அனுப்பிச்சிருப்பேன். நினைச்சா ஜாக்கிரதை, அல்லாஹ் பயந்துக்கிறங்க. கப்பல் ஏறியாச்சு போய் சேர்ந்துலாம் நினைச்சிடாதீங்க. அநியாயக்காரன் இருந்தா நம்ம நினைச்சேன்டா அன்னைக்கே உங்களை க்ளோஸ் பண்ணிடுவேன். இருந்தாலும் விட்டு கொடுக்குறேன், போங்க, நாளைக்கு இங்க திருந்தி வருவீங்க,
இன்னைக்கு இல்லாட்டால் நாளைக்கு உண்மையை தெரிஞ்சு வருவீங்க நம்பிக்கையோட நான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறேன்ப்பா, தண்ணிக்குள்ள போயிடாம இருக்கிறதுக்கு, அதையும் புரிஞ்சுக்கிறீங்கப்பா என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்லுகின்றான். அப்பொழுது அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார். அப்படி தண்ணிக்குள்ள நான் உன் கப்பலோட உள்ள தள்ளனண்டா உங்களை காப்பாற்றக்கூடிய யாரும் கிடையாதுப்பா. மேலும் அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள். 44 நம்முடைய கருணையினால் சிறிது காலம் அவர்கள் சுகிப்பதற்காக நம்முடைய கருணை அருளால் நீங்க சிறிது காலம் சந்தோஷம் வாழுங்க என்று நான் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்க அவ்வளவு இறக்க குணமும் உங்க மீது அவ்வளவு அன்பு நான் வச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வாழுங்க, படைச்சிட்டேன், சந்தோஷம் வாழ்ந்துட்டு வாங்க. அந்த சந்தோஷம் வாழ்ற காலத்தை என்னை நம்புங்க, என்னை வணங்க தான் சொல்றேன். அதான் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. சரி, கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு திருப்பி என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவன். 45 இன்னும் நீங்கள் கிருபை செய்யும் பொருட் உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய அருளை, கிருபையை, ரஹமத்தை தர முடிவு செய்துவிட்டேன். அதை நீங்கள் அடைவதற்கு, அதை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு முன்னிருந்தவைகளையும் உங்களுக்கு பின்னால் இருப்பவைகளையும் என்ன செய்யணும்? அஞ்சி கொள்ளுங்கள் போட்டிருக்குது. அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், பயந்து நடந்து கொள்ளுங்கள். இதுக்கு அர்த்தம் புரியுதா தம்பி? உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? புரியல? உங்களுக்கு புரியுதாமா? அல்லாஹ் சொல்ற குர்ஆன் விஷயத்தை பயந்து நடந்துக்கணும் சொல்லி உங்களுக்கு முன் இருப்பதையும் புரியல சார். முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் பற்றி அஞ்சி கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை ஓதுங்க. உங்களுக்கு முன்னால் நூஹ்லேருந்து விஷயம் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். அது எப்படிலாம் அழிச்சேன்னு பார்த்துக்கிறங்க. என்ன விஷயத்துக்காக, என்ன காரணத்திற்காக இவர்களை அழித்தேன் வருது. அதை படிச்சுக்கிறங்க. படிச்சு பார்த்துக்கிட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. உங்களுக்கு அந்த அழிவு வரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். முன்னிருந்தவரை பற்றி பயந்து, முன்னால் சென்ற விஷயங்களை படித்து பயந்து கொள்ளுங்கள், திருந்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னால் என்ன நடக்கும்னு குர்ஆன் சொல்லியிருக்கிறேன். நீங்க இந்த குர்ஆன் படி நடக்காவிட்டால் உங்களுக்கு மகத்தான நரக வேதனை உண்டு, பின்னால் அது உண்டு. அதையும் படித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னிருப்பவற்றையும் உங்களுக்கு பின்னிரு சொல்லப்பட்டதையும் பார்த்து அஞ்சி கொள்ளுங்கள். இதுக்கு அர்த்தம் புரியுதா? புரியுது காக்கா, இப்போ நல்லா புரிஞ்சுட்டு. புரியுதா தம்பி? இதான் முன்னிருப்பதை இந்த குர்ஆன் சொல்லிட்டேன். நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். பார்த்து பயந்துக்குங்க. உங்களுக்கு பின்னால் நீங்க எதுவும் நடக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று பின்னால் நடக்கும் சொல்லிட்டேன். ஆகவே ஜாக்கிரதைங்க, அஞ்சி கொள்ளுங்கள். படிங்க. என்று அவர்களுக்கு கூறப்பட்டாலும் 46 அவர்களுடைய இறைவனின் உண்மைகளில் எந்த ஒரு உண்மை அவர்களிடம் வந்தாலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை. எந்த ஆயத்து வந்தாலும், எந்த நபிமார் வந்தாலும் அனைத்தையும் புறக்கணித்தான் போறாங்களே தவிர ஒருத்தங்கூட அல்லாஹ் பேச்சை கேட்டதும் கிடையாது, ரசூல்மார்கள் பேச்சையும் கேட்டது கிடையாது. அனைத்தையும் ரிஜெக்ட், புறக்கணித்தே போகிறார்கள். 47 அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருப்பவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அல்லாஹ் நாடி இருந்தால் எவருக்கு அவன் உணவளித்திருப்பானோ அவர்களுக்கு நாம் உணவளிப்போமா? இப்போ அல்லாஹ் மக்களை பார்த்து சொல்றான், ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து ஏழை மக்களுக்கும் வசதி இல்லாத மக்களுக்கும் உணவளியுங்கள், உதவி செய்யுங்கள்னு சொல்லிட்டான். அதுக்கு இவங்க என்ன சொல்றான்னு கேட்டா, அடுத்து படிங்க.
அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் எவருக்கு எவருக்கு அவன் உணவளித்திருப்பானோ அவர்களுக்கு நாம் உணவளிப்போமா? அல்லாஹ் நாடி இருந்தாதான் அவனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பானே, உணவு கொடுத்திருப்பானே, உதவி செஞ்சிருப்பானே. அப்படி அல்லாஹ் நானுக்கு நாங்க எதுக்கு உணவு கொடுக்கணும்? அதான் அல்லாஹ் கொடுக்குறான்ல. அல்லாஹ் நாடி இருந்தால் அவங்களுக்கு உணவு கொடுத்திருப்பான். அப்படி உணவு கொடுத்திருந்தாண்டா அவனுக்கு நான் கொடுக்கணும். அது அல்லாஹ் கொடுக்குறானே. நான் சொல்றது புரியுதா? அவங்க அந்த மக்கள் பேசுறது அப்படி சொல்லி காட்டுறேன். என்ன பேசுனாங்க சொல்லி காட்டுறேன். அவங்க சொல்றாங்க கொடுங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் நாடி இருந்தால் யாருக்கு உணவு அளித்திருப்பானோ, உதவி செய்திருப்பானோ அவங்களுக்கு போய் நான் ஏன் பத்தி போய் டபுள் உதவி செய்யணும்? அது அல்லாஹ் கொடுத்துருக்கானே. நான் ஏன் உதவி செய்யணும்? நாங்க எதுக்கு உதவி செய்யணும்? நான் உதவி செய்வோமா? நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது புரியுதா? புரியுதா அவங்க 2 பேருக்கும்? நல்லா புரிஞ்சுட்டு உங்க நசி புரிஞ்சிருச்சா? புரியுதுங்க. அல்லாதான் படைச்சிக்கிறான், அல்லாஹ் காப்பாத்திட்டு இருக்கிறான். பின்ன காப்பாற்ற வேண்டியதானே. இதுக்கு நாங்க போய் திருப்பி இவங்க கொடுக்கணும்? அந்த மாதிரி திமுறோட பதில் சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள் பாத்துக்குங்க. அதான் அல்லாஹ் இருக்கிறான்னு அவன் பாத்துக்கிட்டு, படைச்சிருக்கான்ல அவன் பாத்துக்கிட்டு, எதுக்கு நான் இந்த உன்னத்தை நாங்க கொடுக்கணும்? அவனும் கொடுத்துட்டான், திருப்பி நாங்க மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் பதில் சொல்றாங்க. நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றீர்கள். நீங்கள் மகத்தான கெட்ட பகிரங்கமான வழிகேட்டம் இருக்கிறீங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கப்பா. நீங்க உங்க பணம் தான் முக்கியம். பணம் சேர்த்து வச்சுக்கிறணும். கஞ்சத்தனமா கஞ்சூசா இருக்கணும். இதான் உங்க வேலை, செய்யுங்க அப்படின்னு ஆண்டவன் இப்போ மக்களை பார்த்து இந்த மாதிரி சொல்றான். என்று நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து கூறுகிறார்கள். என்று நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அது மேல சொன்னது இதை சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றாங்கப்பா. நான் ஒண்ணு சொன்னா இதுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் பதில் சொல்றாங்கப்பா என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். 48 இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பேன், அந்த வாக்குறுதி எப்பொழுது வந்து சேரும் என்று. இன்னும் அவங்க சொல்றாங்க, கியாமத்து நாள் ஒன்று, இறுதி நாள் ஒன்று உண்டு என்று சொல்லுகின்றீர்களே, அது எப்போ சொல்லுங்க என்று கேட்கின்றார்கள் நபியிடம். 49 அவர்கள் ஒரே ஒரு பேரொளிக்காக காத்து கொண்டிருப்பதை தவிர வேறில்லை. உங்களை அழிக்கிறதுக்கு, அந்த கியாமத்து நாள் வருவதற்கு, யுக முடிவு நாள் வருவதற்கு ஒரே ஒரு மகத்தான பேர் ஒளி. அந்த ஒளி வந்தாலே எல்லாமே தீஞ்சு போயிடும், தூசியா போயிடும். அந்த மாதிரிக்காக அவங்க வெயிட் பண்றாங்களா? இதான் கேட்கறாங்க அவங்க. அந்த விஷயம் எப்ப நடக்கும் என்றால் ஒரே ஒரு பேரொளி. அந்த ஒளி லைட், அந்த லைட் ஒண்ணு போதும் உலகமே பஸ்மா போயிடும், குப்பையா போயிடும், சாம்பலா போயிடும் அப்படின்னு அல்லாஹ் அந்த கியாமத்து நாள் ஏற்படும் விதத்தை சொல்லி காட்டுறான். எப்படி நடக்கும்னு சொல்லி காட்டுறான். அவர்கள் வழக்காடி கொண்டிருக்கும் நிலையிலேயே அது அவர்களை பிடித்து கொள்ளும். இப்படியா வழக்காய் பேசிட்டு இருக்கிற? நாங்க சொல்றதெல்லாம் எத்த பேசிட்டு இருக்கிற? இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பிடிச்சிருப்பாது அந்த ஒளி என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். 50 அப்போது அவர்கள் வசியத் சொல்ல சக்தி பெற மாட்டார்கள். அப்பொழுது அவர்கள் வசியத், என்ன வசியத்து? பணத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்கல்ல, இது என் பிள்ளைக்கு இது கொடுக்கணும், என் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும், என் தம்பி மகளுக்கு கொடுக்கணும், என் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இதே எனக்கு உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி உயிர் போகும்போது நீ என்ன வசியத்து செய்வ? நீ என்ன மரண சாசனம் எழுதுவ? நீ ஒண்ணும் முடியாது. நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் போயிடும், நீனும் போயிடுவ, உலகமும் அழிஞ்சு போயிடும். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க, சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே, சேர்த்து என் பிள்ளைக்காக சேர்க்கிறேன், என் பேர பிள்ளைகளுக்காக சேர்க்கிறேன், என் பிள்ளை எதிர்காலத்துக்காக சேர்க்குன்னு சொல்றீங்களே, ஒன்னும் செய்ய முடியாதுடா, நீ இந்த பணம் உனக்கு காப்பாத்தாதடா என்று அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி காட்டுகிறான். மரண சாசனம் எழுதி முடியாது. என் சொத்துல இதை ஊரு கொடுங்க, இது என் பிள்ளை கொடுங்க, இது என் மகனுக்கு கொடுங்க, ஒன்னும் செய்ய முடியாது. டக்குன்னு உயிர் எல்லாம் முடிஞ்சுக்காத, நீ சேர்த்து வச்சு செல்வம் போச்சு, நீனும் போய்விட்டாய் என்று அல்லாஹ் இந்த மாதிரி மரண சாசனம் எழுதுறது கூட டைம் கிடையாது. ஒரு செகண்ட்ல கதை முடிஞ்சிச்சு. தம் குடும்பத்தாரிடம் மீளவும் மாட்டார்கள். முடிஞ்சிச்சு. எங்கேயோ ரோல் நின்று எடுத்து பேசிட்டு இருக்கிறான்.
வீட்டுக்குள்ள போக முடியாது. அங்க அந்த இருந்த இடத்துலயே அந்த பேரொலி அவங்களை அடித்து விடும். 51. மேலும் சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் சமாதிகளில் இருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவார்கள். இப்ப இறந்து போனவங்க எல்லாம் அந்த நாளை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுற. அந்த சூர் ஊதப்படும், மகத்தான சப்தம் ஒன்று எழும். அந்த சப்தம் வந்தோடனே எல்லாம் சமாதியில எவன்லாம் மண்ணுக்குள்ள போனானோ ஆதம்ல இருந்து எல்லாமே வெளிவந்துடுவாங்க. எல்லாரும் வெளிவந்து விடுவார்கள், பூமிக்கு வந்து விடுவார்கள், உயிருடன் வந்து விடுவார்கள். வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவார்கள். வேகமா இறைவன் நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. சமாதியில இருந்து எல்லாம் ஒவ்வொருத்தன் எழுந்திருச்சு. 52. எங்களுடைய துக்கமே, எங்கள் தூங்கும் இடங்களில் இருந்து எங்களை எழுப்பியவர் யார்? இப்போ எங்க சாபக்கை பிடிச்சிருச்சு, துக்கம் பிடிச்சிருச்சு. நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தோமே, யார் எழுப்புனது எங்களை? இந்த மண்ணிலிருந்து யார் எழுப்புனது எங்களை? திருப்பி மாட்டிக்கொண்டோமே, என்ன சொல்லி மலக்க அடிச்சு உதைச்சு உயிரை வாங்கிட்டு போனாங்களோ, உனக்கு நரகம்தான் என்று உயிரை வாங்கிட்டு போனாங்களோ, அந்த கூட்டம் எல்லாம் யாருப்பா எழுப்பிவிட்டது? சொன்ன வாக்கு உண்மையாயிருச்சு, இப்ப கியாமத்தா வந்துருச்சு, இப்ப நரக வேதம் வந்துருச்சு என்று அவர்கள் தாங்களே திட்டிக் கொள்வார்கள். யார் தூங்கத்தை எழுப்புனது? சமாதி எதுக்கு எழுப்புனீங்க என்று அவர்கள் பேசுவார்கள். அர்-ரஹ்மான் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும். அல்லாஹ் வாக்களித்ததும் இதுதான், தூதர் மூலமாக சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் என்று அவர்களுக்கு அன்றைய தினம் கூறப்படும். கியாமத்தான் எப்போ வரணும் கேட்கிற? பாத்துக்க, சொல்ற விஷயம் ஒவ்வொரு விஷயம் அது அடுக்கடுக்கா வரிசையா சொல்லிட்டு வரலாம். கூறப்படும். 53. ஒரே ஒரு பேரொளி தவிர இருக்காது. ஒரே ஒரு பேர் மகத்தான பிரகாசமான ஒரு ஒளி, அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள். அனைவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள். இது அப்ப கேட்கிறனே, எப்ப வரும் கேட்டிய? இது ஃபுல்லா விளக்கிட்டோம்பா என்று அவர்களிடம் சொல்லப்படும். சரி, இப்போ இதை நிறுத்திடுவோமா? இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் மறுபடியும் வாங்க பேசுறேன். சரியா வைக்கிட்டேன்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.